போஸ்டரை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க என்ன சங்கடப்படுத்துறீங்க. என் பொண்ணு மேடையில பாடணும், கச்சேரி பண்ணணும், அதை பார்த்து 1000 பேர் கை தட்டணும், தெருவெல்லாம் அவ போட்டோவை போட்டிருக்கணும். இதெல்லாம் என் வாழ்நாள் கனவு மாப்பிள்ள. நான் சாகிறதுக்குள்ள அந்த கனவை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மாப்பிள்ள. அதை நீங்க நடத்தி காட்டிட்டீங்க. என் பொண்ணை பாடகியா பார்த்துட்டேன். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் சந்தோஷம்தான். போஸ்டரை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டா மட்டும் போதுமா? உங்க பொண்ணோட மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாரும் உங்க பொண்ணு பாடுறத நேர்ல வந்து பார்த்து சந்தோஷப்படணும்ல. உங்க பொண்ணு கிடைக்கிற கைத்தட்டல நேர்ல பார்த்து பெருமைப்படுங்க. கண்டிப்பா வர்றோம் மாப்பிள்ள. குடும்பத்தோட வந்து மொத வரிசையில உட்கார்ந்து கைதட்டி சந்தோஷப்பட போறோம். சரி, ஓகே. என் வாழ்நாள் ஆசை நிறைவேற போகுது. இதை நான் கொண்டாடியே தீரணும். வாங்க. நான் வேண்டினது வீண் போகல சாமி. இப்பவாவது என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தியே. என் பொண்ணு இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, கை தடி கொடி கம்பமா எல்லாம் மாறிடுச்சு. இனிமே அண்ணாந்தெல்லாம் பார்க்கணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடியே ரூபா, அடியே ரூபா, சொல்லு பாட்டி. ஐயோ, இருக்கிற பிரச்சனை தெரியாம நீ வேற உட்கார்ந்து செல்ல நோண்டிட்டு இருக்க. என்னாச்சு பாட்டி? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. நம்ம பொழப்புல மண்ணு விழுந்துருச்சு. நம்ம மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க போகுது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு பாட்டி. வெளியில வந்து பாரு, அப்பதான் உனக்கே தெரியும். எதுக்கு கூப்பிடுற பாட்டி? என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொல்றதை விட நீயே வந்து பாரு. வாடி, வா 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 வா. அங்க பாரு. ஏய், தீபா தான் பல்லவியா? நமக்கு தெரியல. பாடகி பல்லவி நம்ம தீபாதானா? இது தெரியாம போச்சே. பாத்தியாடி இந்த அநியாயத்தை? தெர மறைவுல பாடிக்கிட்டு இருந்தவ இப்போ மக்கள் மத்தியில மேடை ஏறி பாட போறா. இத்தனை நாளா உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த கைத்தட்டல், பேரு, புகழ் எல்லாம் அந்த தீபாக்கு கிடைக்க போகுது. நாம இருட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தவள அந்த கார்த்தி வெளிச்சம் போட்டு காட்ட போறான். இசை வானத்துல தீபா இன்னொரு நிலவா ஒளி வீச போறான். என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கச்சேரி கண்டிப்பா போய் பாப்போம். வந்துடுறேன். இரு நானும் வரேன்.
தீபா பாடவே கூடாது பாட்டி. ஏதாவது செஞ்சு தீபா பாடுறத தடுத்து நிறுத்தியே ஆகணும். போஸ்டர் வரைக்கும் வந்து ஊரெல்லாம் ஒட்டிட்டாங்க. இனிமே என்ன பண்ண முடியும்? எப்படி தடுத்து நிறுத்துறது? தீபா பாடனா என் அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் வீணா போயிடும். செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி தீபா பாட போறா. அவ பாடக்கூடாது பாட்டி. அவளை பாடவே விடக்கூடாது. தீபா மட்டும் பாடிட்டா இத்தனை நாள் புகழ் வெளிச்சத்துல இருந்தனா இருட்டுக்குள்ள போயிடுவேன். இருட்டுக்குள்ள இருந்த தீபா வெளிச்சத்துக்கு வந்துருவா. தீபா, அதுக்கப்புறம் வெளியில என்னால தலை காட்டவே முடியாது பாட்டி. தீபா பாடக்கூடாது. அவ பாடுறத எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் பாட்டி. நம்ம இப்ப கேட்க போற பணம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்காது பாட்டி. பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி அந்த தர்மலிங்கத்தையும் தீபாவையும் தூக்கி உள்ள வைக்க போறேன் பாரு. அதுக்கப்புறம் அவ எப்படி பாட்டு பாடுறான்னு நானும் பாக்குறேன். ஆமா ஆமா, ஏதாவது செஞ்சு எப்படியாச்சும் அந்த தீபாவை பாட விடாம தடுக்கணும். மேடம் வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடு தானே? ஆ, ஆள் வீட்ல இருக்காரா? உள்ளதா சார் இருக்காங்க, இருப்பாரு. இருக்காங்க. வாங்க வாங்க போலாம். சரி, வாங்க. பாரு, வந்தவங்கள வான்னு கூப்பிடுறானா பாரு. ஏய், என்னடா முழிக்கிற? உங்க அப்பா எங்க? அப்பா வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காரு. சார், இவனை நம்ப முடியாது. வீட்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லுவான். வாங்கம்மா. வாங்க தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வாங்காம போக மாட்டோம். அதுக்கு தான் போலீஸோட வந்திருக்கிறோம். எதுக்காக போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தர்மலிங்கத்தை விசாரிக்க வந்திருக்கோம். அவரை கூப்பிடுங்க. அவர் வீட்ல இல்ல சார், வெளியே போயிருக்காங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கையில அடிச்சு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருந்தா நாங்க எதுக்கு கை நீட்டி வாங்கின பணத்தை வசூல் பண்ண போறோம்? பணம் 10 லட்சம் ரூபாயை எடுத்து வைங்க, நாங்க அமைதியா போறோம். இல்ல போலீஸ் அவங்க கடமையை செய்வாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு தான் என் பொண்ணு பாடி கொடுத்துட்டாளே. என்னத்த பெருசா பாடி கொடுத்துட்டா? ஹே, அவ பாடின 2-3 பாட்டுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்களா? என்ன இது சரியான பகல் கொலையால இருக்கு? இதோ நிக்கிறானே, இவன் ஆபரேஷனுக்கு பணம், மகளோட கல்யாணத்துக்கு பணம். இப்படி கேட்கும் போதெல்லாம் இல்லன்னு சொல்லாம பணம் கொடுத்தோம்ல. எதுக்காக கொடுத்தோம்? சொல்லி வாங்குனீங்கல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் தீபா எனக்கு பாடுவான்னு சொல்லி தானே வாங்குனீங்க. அதை நம்பி தானே கொடுத்தோம். ரூபா, எதுக்கு வெட்டி பேச்சு? இதோ பாருங்க, எங்களுக்கு முதல்ல 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். பணத்தை வாங்காம நாங்க இங்கிருந்து நகர மாட்டோம். இப்படி சொன்னா எப்படிம்மா? திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? சார், இவங்க கிட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க சார். மா, முடிவா என்னதான் சொல்றீங்க நீங்க? சார், பணம் வாங்கினது உண்மைதான் சார். ஆனா இப்படி வீட்ல ஆம்பளைங்க இல்லாத நேரமா வந்து கேட்டா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? என்னவோ பண்ணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. நாங்க கொடுத்த பணத்தை கேக்குறோம். பணத்தை கொடுக்கலனா உங்க வீட்டு பொண்ணை பாட விட மாட்டேன். எங்க அக்கா பாடுறத தடுக்க தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. எங்க அக்காவை எங்க மாமா பாட வைப்பாரு. மைதிலி, என்னாச்சு மைதிலி? மாமா, 10 லட்சம் பணத்தை கொடுங்க, இல்லனா தீபாவை பாட விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க மாமா. இன்ஸ்பெக்டர், பணம் வாங்கின பெரிய மனுஷன் இவர்தான். சார், இவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், இவங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இந்தாங்க.
ஏமா நீங்க கேட்ட பணம் கிடைச்சிருச்சுல, பணத்தை வாங்கிக்கோங்க. ஆ, என்னடி இது? என்னம்மா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? போய் பணத்தை வாங்கிக்கோங்கம்மா. ஆ, கொடுத்த பணம் வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். குடியா. சார், அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு. இனிமே அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு கையெழுத்து போட சொல்லுங்க. கரெக்டு தான். மா, இவர் கேட்ட மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. பேப்பர் பேனா கொண்டு வரல, அப்புறமா வந்து எழுதி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். இனியா, போய் அந்த பேடை எடுத்துட்டு வா. சரிப்பா. ஏமா என்னம்மா யோசனை? கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏமா ஒன்னதாம்மா, கையெழுத்து போடு. சரிம்மா, நீங்க 2 பேர் கிளம்புங்க. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். ஏங்க 10 லட்ச ரூபா பணம் ஏதுங்க? மாப்பிள்ளை கொடுத்தாரு ஜானகி. மாப்பிள்ளை கொடுத்தாரா? ஆமா ஜானகி, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி என்ன கோயிலுக்கு வர சொல்லி இருந்தாரு. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்தவர் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரு. நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்கு அவரு ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் கண்டிப்பா பணத்தை கெட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களையும் தீபாவையும் அசிங்கப்படுத்தணும், அவளை பாட விடக்கூடாதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால தான் இதை தர்றேன், இந்த பணத்தை வச்சுக்கோங்க, பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார். நம்ம எல்லாரையும் விட தீபாவை பாடகி ஆக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளை ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிறாரு. மாப்பிள்ளைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தீபாவை பெரிய பாடகி ஆக்கிடுவாரு. அத்தை வந்துட்டாங்கன்னா போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அத்தை, என்ன? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன விஷயம்? கார்த்தி விஷயம்தான் அத்தை. என்ன விஷயம்னு சொல்லு. தீபா குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. கார்த்தி அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே தீபாவை பாட வைக்கிறேன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கான். இப்போ மாமனார் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கான்னு வேற சொல்ற. அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா அத்தை? கார்த்தி உங்ககிட்ட சொல்லாமலேதான் மாமனார் ஃபேமிலிக்கு உதவி செஞ்சிருக்காரா? கார்த்தி ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல அத்தை, ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஆமா, கார்த்தி அவன் மாமனார் குடும்பத்துக்கு பணம் கொடுத்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட யார் சொன்னது? கார்த்தியை மாட்டி விடலான்னு பார்த்தா நான் மாட்டிப்பேன் போல இருக்கே. அது எப்படி தீபா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் உனக்கு உடனே தெரியுது? அத்தை, கார்த்தி வராரு. கார்த்தி, அம்மா, ஒரு நிமிஷம் வாப்பா. சொல்லுங்கம்மா. தீபா குடும்பத்துக்கு நீ பணம் கொடுத்தியா? ஆமாம்மா, நான் தான் கொடுத்தேன்.
எவ்வளவு கொடுத்த கார்த்தி? 10 lakhsமா. ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் தீபா குடும்பத்துக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை திரும்ப கேட்டு எது பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால தான் கொடுத்தேன். ஏம்மா கொடுக்கூடாதா? அப்படி சொல்லல கார்த்தி, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். மா, தீபா என்னோட ஒய்ஃப். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி தானே. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் உதவி பண்றதுல தப்பு இல்லையே. சரிப்பா, நீ போ. ஜாதகரோட மாத்ருஸ்தானமான 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குமா. அதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் ஏற்படலாம். இன்னும் சொல்ல போனா தாய்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தாயை விட்டு விலகி போலாம். ஏன் வீட்டை விட்டு கூட வெளியே போலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. அத்தை என்ன டென்ஷன் ஆகி கார்த்திக் கிட்ட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா கூலா கேட்டு அனுப்பிட்டாங்க. அத்தை, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அவன் மாமனார் குடும்பத்துக்கு அவன் ஹெல்ப் பண்றான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இனிமே என்கிட்ட வந்து சொல்லாத. என்னாச்சு அத்தைக்கு? கார்த்தி விஷயத்துல திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு ஆஃப் ஆயிடுறாங்க. ஒண்ணுமே புரியலையே. எனக்கு வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். இனிமே நான் உன் கையால சாப்பிட மாட்டேன். சாகர நேரத்துல கூட பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அத்தை, அம்மா இன்னைக்கு வரதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம்? தெரியல அத்தை. ஏன் நீ கேட்கலையா? மகளை பார்த்துட்டு போலான்னு வருவாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா என்னாச்சு? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்னாச்சு? ஏய் பாத்து. ஐஷு, are you okay? வா. ஐஷு வா. வாங்க டாக்டர், வாங்க. வாங்க டாக்டர், நின்னு பாருங்க. வாங்க டாக்டர். நல்லா தான் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. திடீர்னு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்டா.
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணுமா டாக்டர்? இல்ல சார், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. என்னாச்சு டாக்டர்? ஏன் மயக்கமாயிட்டா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், சந்தோஷமான விஷயம். அவங்க கன்சீவா இருக்காங்க. ஏய் தேங்க்யூ டாக்டர். பா கங்க்ராட்ஸ்.